எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3. நம்ம வந்து ப்ரொஃபைன் கேபிட்டல் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருத்தல் டஞ்சன் கிளியர் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து ப்ரொஃபைன் கேபிட்டல் பார்ப்போம். வாங்க போவோம். ஓகேங்க, இந்த ஃபயர்லிங்ஸ் ரெண்டு வந்துட்டோம். டெவலப்மெண்ட்டும் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ரொஃபைன் கேபிட்டல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சோல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துருச்சுங்க. அதனால தான் வந்து டெவலப்மெண்ட்டும் பண்ணிக்கிறேன். இன்னும் 10,000 வேணுங்க. 2 லெவல் போட்டுறேன். ஓகே ஓகேங்க, ஸ்ட்ரென்த்து தாங்க போட போகிறேன். ஓகேங்க, 40 வந்துட்டோங்க. 40 வரைக்கும் போதும் இப்போதைக்கு. என்ன போடுறது, வைட்டாலிட்டியா என்டியூரன்ஸா? குழப்பமாக இருக்கீங்க. ஐயோ, ஃபெய்த்து போடலாமா, ஹைப்ரிடாக போகலாமாங்க? வேணாங்க, எதுவுமே வேணாம். விகர் தான், ஹெல்த்து போட்டுப்போம், தேவைப்படும் பாஸ் ஃபைட்டுக்கு. எதுவுமே தெரிலனா ஹெல்த்தை போட்டுக்கணும். ஓகேங்க, ஒரு ஆஷஸ் எடுத்தோம் லாஸ்ட் வீடியோவில், அதை போய் கொடுப்போம். என்ன ஐட்டம் வந்துருக்குன்னு பார்ப்போங்க. இது இல்லைங்க, இது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதான் இங்கே இருக்குங்க, சாந்தோஸ் ஓவர் கோட். இங்கே இது என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து மேஜிக் ரிசர்ச் பண்ணுறவங்களோட ஓவர் கோட்டு. இதை போடுறதே ஒரு பெருமையாக நினச்சாங்களாம். ஓகேங்க, வேறு எதுவும் கிடைச்ச மாதிரி தெரில. அவ்வளோதாங்க, அந்த செட்டு மட்டும் தான் கிடச்சிது, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்க, லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரொஃபைன் கோல்னு ஒன்று எடுத்தோம். வாங்க, அதை வந்துட்டு கொடுத்துருவோம். ஓகேங்க, என்ன சொல்கிறேன்னா, இது எங்கே எடுத்தேன்னு கேட்குறான். இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, இதில் நான் அபியஸாக பார்க்குறேன்னு சொல்கிறான். இருந்தாலும் நீ கேட்டுடுறதுனால நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்கிறான். ஆனால் நீ வந்து நெருப்புக்காக தான் சண்டை போடுறன்றதை மறந்துடாத. என்ன தான் இது வந்து ஒரு கர்சரி ஃபேட்டாக இருந்தாலும் இதில் தான் வந்து கொஞ்சம் ஹோப் இருக்குன்னு சொல்கிறான். ஓகேங்க, எஸ்டே ஷாட் ஒன்று எடுத்தோம். ஓகேங்க, 12 வந்துருச்சு. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் வேலை இல்லைங்க. வாங்க போவோம். அப்புறம் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பான்ஃபயருக்கு முன்னாடியே ஒரு வந்து 100 போன் ஷாட் கடந்ததுங்க. இருங்க, அதை போட்டு ஆக்டிவேட் பண்ணிடும். பேர்ன் 100 போன் ஷாட். எஸ், ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம வந்து ப்ரொஃபைன் கேபிட்டல் போக வேண்டியதான். ஆக்சுவலாக ப்ரொஃபைன் கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தாங்க. பட் ஆனால் லாஸ்ட் வீடியோவில் அந்த நிறைய ஐட்டம்ஸ் எடுத்தோமா, அதனால தான் ஃபயர்லிங்ஸ் ரெயின் வந்தேன். ஓகேங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். இருங்க, வந்து இந்த சன் பிரின்சஸ் ரிங் என்ன ஆக்டிவேட்டில் இருக்குது, அதை மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகேங்க, எஸ்எஸ் ரிங் மாற்றிக்கிட்டோம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருந்தது, எஸ்எஸ் வர இல்லை. அதனால் சன் பிரின்சஸ் ரிங் யூஸ் பண்ணோம். அதை போட்டால் வந்து ஹெல்த் ஏறிட்டே இருக்கும். இது எடுக்க முடியாது போலங்க. அந்த கீழே ஒரு வழி போச்சுலாம். ஆமாம், இங்கே தான் போகணும் போல். ஓகேங்க, ஒன்றாவது இந்த பக்கம் எதுவும் இல்லைங்க, இந்த அண்ணன் தான் போகணும் போல். வாங்க போ. மேலே இது ஐட்டம் இருக்குங்க. ஓகே, இந்த வழியில் தான் வந்தோம். ஐயோ, ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு நினச்சேங்க அப்பே. ஏங்க, ஃபயர் டேமேஜ் போடுவானுங்க போல். பாருங்க, மேலே பாருங்க, அந்த கேமரா மேலே பார்க்கறதே ஒரு பெரிய தொல்லைங்க. ஐயோ, மூலையில் மாட்டிட்டாங்க. ஏங்க பிளாக் பண்ணுறாங்க, அந்த இதை வச்சு பிளாக் பண்ணுறான். ஐயோ, அதை ஷீல்டாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஸ்கில் போடலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கில்லை போடுவோம், வெப்பன் ஸ்கில்லை போடுறோமா.
ஆமாங்க அங்கே பாருங்க, நம்ம வெப்பன் ஸ்கில் வந்து ஷீல்டு இருந்தால் ஈஸியாக வந்து அதை எடுத்துரும். ஓகேங்க, நானே கொஞ்சம் குழம்பிட்டேன் எந்த பக்கம் வந்தேன்னு தெரில. நீங்கள் பாருங்கள், ஏதோ ஸ்டாச்சுவெல்லாம் இருக்குங்க. இது ரோமன் ஸ்டாச்சு மாதிரி இருக்கு. இது இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பானுங்க போல், ஏன்ஷியன்ட் ரோம் மாதிரி. கீழே பாருங்க, நிறைய வழி போகுதுங்க. இந்த இடமும் வந்து அழிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்க, இந்த பக்கம்லாம் எதுவும் இல்லை. வாங்க, இப்படி தான் போகணும் போல். ஏங்க ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் பூச்சி. ஆனால் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு குழி இருக்குது. நம்ம நேராக போனோம் செத்துருவோம். அதுக்குள்ளே இருக்குது. இந்த பக்கம் போவோம். இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்குங்க. ஐயோ ஐயோ, ஓடிடுச்சே. சே, ஐயோ மறைய பாருங்க. ஏங்க இங்கே பாருங்கங்க, இங்கே ஒரு ஓட்டங்க. கீழே ஏதோ வழி இருக்குங்க. கீழே இருந்து விழுந்தா சாக மாட்டோம். இதே மாதிரி தாங்க. ஐயோ இங்கே ஒன்று இருக்குங்க, இருங்க. ஒரே அடி தான். இதே மாதிரி தாங்க. அங்கே பாருங்க, ஸ்மோல்ட்ரிங் லேக்கில் இப்படி தான் கீழே போய் விழுந்துட்டேன். இங்கே பாருங்க, அந்த குழிக்கு இந்தாண்ட ஒரு ஐட்டமா. நம்ம அப்படியே அதை பார்த்துட்டு வந்து வாயை பொழந்துட்டு வந்து கீழே விழுவோம். ஓகேங்க, இங்கே பாருங்க, நிறைய ஐட்டம்ஸாக இருக்குது கீழே. இங்கே பாருங்க, இந்த பக்கம் ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க. ஓகேங்க, இங்கே பாருங்க, புதுசாக இதாக இருக்குது. இந்த ஐட்டமை நம்ம ஆக்சுவலாக பார்த்தோம். ப்ளூமிங் பர்பிள் மாஸ் ரெடியூசஸ் பாய்சன் அண்ட் டாக்ஸின். ஓகேங்க, குயிக் ஐட்டம்ஸில் வச்சுருப்போம். இது தேவையில்ல. வாங்க போவாங்க கீழே. ஐயோ 8 கால் பூச்சிங்க. இவனுங்க இருத்தில் இந்த போரல் வேலியில் இருந்தானுங்க, ஆற்றுல. ஐயோ கீழே பாருங்கள், மாதிரி டாக்ஸிக்குன்னு புதுசாக ஒன்று வந்திருக்குங்க. என் ஹெல்த்து கொஞ்சம் வேகமாக குறையுதுங்க பாய்சனோட. ஆக்சுவலாக இப்போ தெரியுதா அந்த ப்ளூமிங் பர்பிள் மாஸ் எதுக்கு வச்சுருக்காங்கன்ட்டு. அந்த ஏரியாவுக்கு நீங்கள் பர்ஜிங் ஸ்டோனுங்க. ஐயோ நிறைய 8 கால் பூச்சி வரானு. இப்போ ஃபேரன் கீப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா பர்பிள் மாஸ் கிடைக்கும். ஏன்னா அந்த ஃபேரன் கீப் வந்து பாய்சன் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அந்த ஐட்டம் வந்து அந்த இடத்துக்கு வந்து யூஸ் ஆகும்னு வச்சுருக்கானுங்க. அதே மாதிரி இதுவும் இங்கே வச்சுருக்கானுங்க. நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் இருக்கானுங்க. வெப்பன் வந்து ஃபயர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து இந்த எனிமீஸ்லாம் ஃபயருக்கு வீக்கு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வெறும் உடம்புல எவனாவது இருந்தானா அவன் வந்து ஃபயருக்கு வீக்கு. ஆர்மர் போட்டிருந்தானா அவன் லைட்னிங்க்கு வீக்கு. எனிமியே ஃபயர் போட்டானா அவன் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எனிமியே லைட்னிங் யூஸ் பண்ணால் அவனுக்கு லைட்னிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது தாங்க இவ்வளோ நேரம் நான் ஆடி கண்டுபிடிச்சது. ஓகேங்க, இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எங்கங்க நிறைய ஆடாக இருக்குங்க. இருங்க, வெயிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 3 தாங்க நம்மள்ட்ட இருக்குது. யூஸ் பண்ணி காலி ஆகிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி டாக்ஸிக்கில் மாட்டிக்கும். இது பாருங்க, இது ஒரு டோர் இருக்குது. இது ஒரு ஐட்டம் இருக்குது, என்னன்னு பார்ப்போம். ஸ்லைமிங் ஸ்டோன். ஓகேங்க, இப்போ யூஸ் பண்ணிப்போம். பாத்ரூமா? இல்லைங்க, அது ஐட்டம்லாம் இருக்குங்க. ஐயோ யாருங்க அவனுங்க? யானை மாதிரி இருக்காங்க. எங்கங்க மூஞ்சே இல்லைங்க. ஐயோ ஏலியன் கிரீச்சர் மாதிரி இருக்காங்க. எங்க மூஞ்சிக்கு பதிலாக கை இருக்குங்க அங்கே. ஐயோ பிடிச்சிட்டான். குத்துறாதரா. நல்ல வேலைங்க, நல்ல வேலை வெளியில் தூக்கி போட்டான். உள்ளார போட்டோன்னா அவ்வளோதான். ஏங்க ஹெல்த்தை பாருங்க. நாயடி பேயடி வாங்குறான். ஐயோ ஜஸ்ட்டுங்க. ஏங்க அந்த கைக்குள்ளார அவன் மண்டை இருக்குங்க.
ஆக்டோபஸா என்னன்னே தெரிலங்க. ஃபயருக்கும் வீக் இல்லைங்க. ஹெல்த்து பாருங்கங்க, 2000 ஹெல்த் வச்சுருப்பான் போல. ஐயோ ஏங்க அதெல்லாம் கண்ணுங்க, உடம்புல பாருங்க, அது ஃபுல்லாக கண்ணுங்க. மூஞ்சே இல்லை உனக்கு, அந்த கைக்குள்ள ஃபுல்லாக கண்ணு கண்ணாக இருக்கு. ஐயோ ஏங்க இது காலி ஆகிடுங்க. இப்போ டாக்ஸின்னு 3 தாங்க இருக்கு. ஆல்ரெடி 2 யூஸ் பண்ணியாச்சு, 1 தாங்க இருக்கு. இப்போ என்ன ஐட்டம்? எலனோரா. இந்த ஐட்டம் ட்ராப் பண்ணாம என்னன்னு போட்டிருக்கோம் பார்ப்போம். இது ஒரு வித்தியாசமான வெப்பனு. இது வந்து இங்கே இருக்க பெண்களால் யூஸ் பண்ணப்பட்டதுன்னு போட்டிருக்கு. இதோட ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ட் பெல்லுன்னு போட்டிருக்கு. இதை யூஸ் பண்ணால் வெப்பனில் வந்து பிளட் எஃபெக்ட் வந்துடுமா. அப்போ வந்து எனிமி அடித்தா நமக்கு வந்து ஹெல்த் ரிஸ்டோர் ஆகும்னு போட்டிருக்கு. ஓகேங்க, நல்ல எஃபெக்ட் தான், ஆனால் நமக்கு தேவையில்ல. ஐயோ 2 பேர் இருக்கானுங்க. இருங்க ஃபயர் டேமேஜ் வச்சு அடித்து பார்ப்போம். ஒருத்தனை மட்டும் ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். டேமேஜ் நல்லா தான் உழுது, 500 உழுதுங்க. ஆனால் ஹெல்த் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐயோ 2 பேர் வந்துட்டானுங்க. நல்ல வேலைங்க, மூளையில் மாட்டியிருந்தால் முடிச்சிருப்பானுங்க. இங்கே பாருங்களேன், கண்ணு கண்ணாக இருக்குது. ஒவ்வொருத்தனாக முடிக்கலாங்க, வழி இல்லாத குறுகலான இடத்துல வச்சு முடிப்போம். அவ்வளோதாங்க. கிளேமரோட ஓபியை பாருங்கள். ஏங்க விரல வச்சு அடிச்சிட்டாங்க, நெத்தியில் சுண்டி விடுவாங்களா அந்த மாதிரி அடிச்சிட்டான். ஐயோ டாக்ஸிக். யூஸ் பண்ணிடுவோம், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஃபைட் பண்ணும் போது நம்ம சாகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஐயோ ஏங்க நாம் அப்படி தாங்க போனோம், எப்படிங்க பிடிச்சான்? ஏங்க இதெல்லாம் சத்தியமாக வந்து கிளிச்சுங்க, கிளிச்சு இல்லை பக்கு. வாங்க ஓடிடுவோம். இது ஒரு ஐட்டம் இருக்குங்க. ஐயோ ஃபயர் எஃபெக்ட் வேறு போயிடுச்சுங்க. பர்ஜிங் ஸ்டோன் தாங்க கிடச்சிட்டே இருக்கு, என்னன்னு தெரில. லாஸ்ட் டைமே பார்க்கணுன்னு நினச்சேன், பார்க்கவே இல்லை. இது ஹிடன் டோர் இருக்கா? எதுவும் இல்லைங்க, எதுவும் இல்லை. ஐயோ வந்துட்டாங்க. இருங்க ஹெல்த் யூஸ் பண்ணிப்போம். எதுவும் இல்லைங்க நம்மள்ட்ட யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு ஐட்டம் மட்டும் தான் டாக்ஸினை ரிமூவ் பண்ணும், வேறு வழி இல்லைன்ட்டு ஃபைட் பண்ணி தான் ஆகணும். ஹெல்த் எனக்கு கண்டிப்பாக ஒரு 5000 கிட்ட இருக்குங்க. ஏன்னா நம்ம அடிக்கிறதே 500 அடிக்கிறோம் கிட்டத்தட்ட. பாருங்க 400 ப்ரெஸ் பண்ணால் 500 வருது. அவனுக்கு அப்பயும் அவ்வளோ ஹெல்த் இருக்கு. ஐயோ நீங்க என்னங்க அட்டாக் இது? மேலே அப்படியே உருள்றான். நல்ல வேலை, நம்மளை கண்டிப்பாக பிடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துருப்போம். பாதி ஹெல்த் கீழே குறைச்சிருப்போம். அவ்வளோதாங்க. மேலே ஒரு ஏணி போச்சு. எங்கள் சாணி தாங்க கிடச்சிட்டே இருக்கு, டங்க் போய். இங்கே பாருங்க, இல்லை வேஸ்ட்டு. இந்த ஏணியில் ஏறி தான் மேலே போகணும், வேறு எதுவும் இந்த பக்கம் வழி இல்லைங்க. இதுனாண்டு எதுவும் வழி இல்லை, எப்படி தான் போகணும் போல. ஓகே வாங்க போ. மேலே ஐயோ இங்கே ஒருத்தர் இருக்காங்க பாருங்க. மேலே ஒரு ஐட்டம் மாதிரி இருக்குங்க, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. நல்ல வேலை. அச்சோ அடி வாங்கக்கூடாதுங்க, ஹெல்த் வேறு இல்லைங்க. ஏறா சாவடிச்சிடாதடா. பான்ஃபயர் கூட இல்லைங்க, திருப்பி வரணுங்க அங்கேருந்து. அவ்வளோதான், முடிக்க போகிறோம். ஒவ்வொருத்தனாக இருந்தால் ஈஸி தாங்க, 2-3 பேர் வந்துட்டா ரொம்ப கஷ்டம். சாவிடா நாயே. அடைச்ச டங்க் பை தாங்க திருப்பி திருப்பி கொடுக்குறான். சன் பிரின்சஸ் ரிங் போட்டப்போ, ஏன்னா எஸ்எஸ் காலி அடிச்சு தேவையில்ல. மிமிக்கா. ஐயோ ஏங்க இது வேறங்க. இப்போ வர இடத்துல எல்லாமே மிமிக் அதிகமாக இருக்குங்க. நின்னுட்டான். ஓகே ஓகே, எல்லா செஸ்ட்டுமே மிமிக்காக தாங்க இருக்கு இப்போ வர்றது எல்லாமே.
இருங்க, ஏதோ ஒரு வாண்ட் வந்தது. ஓகேங்க, நம்ம இங்கே வந்துட்டோங்க. பான்ஃபயர் பக்கத்துலங்க. அங்கே ஒரு மேலே ஒரு ஐட்டம் வந்ததுல, அங்கே வந்துட்டோம் போல். இந்த பக்கம் எதுவும் இல்லைங்க. கண்டிப்பாக செத்துருவாங்க. இருங்க, ஹோம்வோர்ட் போன் யூஸ் பண்ணி மேலே போயிடும். ஏன்னா இங்கேருந்து மேலே போகிறங்காட்டி ஹெல்த்து குறைஞ்சி செத்துரும். எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓகே ஓகேங்க, லெவலப் பண்ணிப்போம். ஆக்சுவலாக எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் ஐடியா இல்லைங்க. விகார் மட்டும் போட்டுக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு மைண்டு பிளாங்காக இருக்குது. என்ன பில்டு போகிறதுனே தெரில. நான் அப்போ ஸ்ட்ரென்த்து போட்டாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு வெப்பன்ஸ் வந்து பெருசாக டேமேஜ் ஏற மாட்டேங்குது. ஒவ்வொரு டேமேஜ் தான் ஏறுது ஒவ்வொரு லெவலுக்கு. நம்ம வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த ப்ளூமிங் பாய்சன் மாஸ் இருக்குல்ல, அவள்கிட்ட இருக்கு, வாங்கிப்போம். பாருங்க 1000. ஐயோ சோல்ஸ் வேறு கம்மியாக இருக்குது. இருங்க, சோல்ஸ் யூஸ் பண்ணி வாங்கிப்போம். ஆக்சுவலாக அந்த பாய்சனும் அப்புறமேட்டுக்கு சார்கோல் பைன் ரெசின் மட்டும் வாங்கிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஃபயர் இது போடுறது வந்து நம்மள்ட்ட கம்மியாகிடுச்சு. ஓகேங்க, இருங்க, லாஸ்ட்டாக ஒரு வேலை இருக்குங்க. வெப்பன் மட்டும் அப்கிரேட் பண்ணிக்கிறேன். 2 டைட்டனைட் சங்க் வந்துருச்சு. சாரிங்க, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் இதை மட்டும் வேணால் ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே, கரெக்டாக 2 இருக்குங்க. இன்னும் எவ்வளோ லெவல் அப்கிரேட் பண்ண முடியும்னு தெரியல. அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. வாங்க ப்ரொஃபைன் கேபிட்டல் போவோம். இங்கே பாருங்கங்க, இங்கே ஒரு ஏணி இருக்குங்க. பாருங்க, கீழே வேற வழிங்க. ஓகே, இந்த பக்கமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போல். அந்த பக்கம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கம் வரோம். ஓகேங்க, திருப்பி அங்கே போகணுங்க. நம்ம அந்த மாடி மேலே வந்து அந்த இருந்தால அங்கே போகணும் திருப்பி. அதுக்கு மேலே எதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்த்து கம்மியாக இருந்தது, டாக்ஸிக் வேறு ஆகிட்டான். அதனால் வந்துட்டோம். ஓடிடலாம் அந்த வாட்டி. இவன்ட்டெல்லாம் ஃபைட் பண்ண வேணாம், ஓடிடும். எந்த வழின்னு தரலையே. ஏதோ ஒரு வழியில் குழி இருந்ததுங்க. கரெக்டாக தான் போகிறோமா? இருங்க, அந்த பர்பிள் மாஸை போட்டு வச்சுக்கிறேன். வாங்க போ. ஐயோ ஐயோ, கரெக்டாக குழியில் வந்துட்டாங்க. வழி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. வாங்க ஓடிடும். இருங்க, மேலே ஏறிடும் ஏனியில். அதுக்கப்புறமேட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம் டாக்ஸிக்கு. துரத்திட்டு வரானுங்களா? இல்லை. வாங்க போ. ஓகேங்க, இந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்பேன் இந்த வாட்டி. போன வாட்டி அவசரப்பட்டு அப்படியே ஓடிட்டோம். சென்டராக ஒரு ஐட்டம் இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஐட்டம் இருக்குது. அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரிலங்க. இந்த வழி இருக்கான்னு தெரில. மேலே தான் ஏதோ வழி இருக்குது. மேலேருந்து தான் வரணும் போல் கீழே. அந்தாண்டால எதுவும் வழி இல்லைங்க. இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குது. கோட் சாசரஸ் ஹூடு. இருங்க, என்னன்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா, இவங்க வந்து ப்ரொஃபைன் கேபிட்டலோட அரசவை மந்திரவாதிகள். இவங்க வந்து பிக் ஹேட் லோகன்னு சொல்லப்படுற பெரிய மந்திரவாதியோட இவங்க தான் வந்து சக்ஸஸர்னு கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வந்து ஒன் ஆஃப் தி 2 பிக் ஹை மேஜிக் ஸ்கூல்ஸ். ஓகேங்க, இந்த வழி இருக்கான்னு பார்ப்போம். ஆமாங்க, இந்த வழி இருக்குங்க இந்த பக்கம் போகிறதுக்கு. நல்ல வேலை பார்த்தோம், இல்லைனா தேடிட்டு இருந்துடும். ஓகேங்க, இதாங்க மேலே போகிறதுக்கு வழி போல். அந்த ஐட்டம் மேலே தான் இப்போ எடுக்கணும். ஐயோ எவனா இருக்காங்க மேலே. கோட் சாசரருங்க. இங்கே பாருங்கள், அந்த சட்டை தான் போட்டிருக்கான். கையில் பாருங்கள், இது நெருப்பு வச்சுருக்கான். ஸ்பெல்லாம் போடுறாங்க பயங்கரமாக. வேஸ்டானா. இது ஒரு ஐட்டம் ட்ரா பண்ணிடலாம். லோகன் ஸ்க்ரோலுங்க. அந்த லோகன் மந்திரவாதியோட ஸ்க்ரோல்ஸ். அவனோட மேஜிக்லாம் நம்ம கற்றுக்கலாம். இப்போ இருங்க, என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். இந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து பிக் ஹேட் லோகன் சொல்லப்படுற மந்திரவாதியோட வாரிசு இவங்க தான் சொல்லி கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்க, அந்தாண்ட ஒரு ஐட்டம் இருக்குங்க. பாருங்க, இந்தாண்ட ஒரு ஐட்டம் இருக்குது.
பாய்சன் யாரோ. ஓகேங்க, பின்னாடிலாம் எதுவும் ஐட்டம்ஸ் இல்லைங்க. இங்கே பாருங்களேன், மேலே ஒரு வழி போகுதுங்க. இருங்க, மேலே போயிட்டு வந்து அப்புறமேட்டுக்கு அந்த ஐட்டம் எடுத்துப்போம். இல்லைன்னா திருப்பி மேலே போகணுங்க வந்துட்டு. என்ன இடம்னு தெரியல. ஏங்க இருத்தல் டஞ்சனுங்க. ஏங்க நம்ம தான் கிளியர் பண்ணிட்டோமேங்க அந்த ஏரியாவை. ஐயோ, இன்னும் ஏரியா இருக்குது போலங்க. இது தெரியாமல் நான் போன எபிசோட முடிச்சிட்டேங்க. இங்கே பாருங்க, அந்த ஜெயண்ட் ஒருத்தனால மேலே அவன் கூட இப்போ வரும்போது கை வச்சு அடித்தான் தெரியுமா? அவன் பாருங்க இங்கே தாங்க இருக்கான். இப்படி தான் போகணும் போல். இங்கே பாருங்க, ஏதோ ஒரு சொல் இருக்குங்க, ஜெயிலர்ஸ் கீ. ஏங்க ஓகேங்க, இந்த கீ யூஸ் பண்ணி அந்த ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தா தெரியுமா லாஸ்ட் எபிசோடில்? ஒரு என்பிசி ஜெயிலுக்குள்ளே அடக்கி வச்சுருந்தாங்க. அவளை போய் திறக்கலாங்க. ஓகேங்க, வாங்க போவோம். ஓகே, கீ இங்கே கிடச்சிருச்சு. திருப்பி நம்ம ஐயோ, ஏங்க நான் வரும்போது இல்லைங்க அவன். ஐயோ, 2 பேர் வந்துட்டானுங்க. ஐயோ, ஏன் சித்திரம் போகிறோங்க. டேரா நான் ஓடிக்கிறேன்டா. ஐயோ, ரோல் பண்ண முடியலங்க. பாருங்க, ஹெல்த் பாரே காணுங்க. இவன் வந்தாலே இதாங்க பிரச்சனை. பாம்பு போட்டுடலாமா? ஃபயர் பாம்புக்கு இந்த அடி வாங்குறாங்க இவன். ஓகே, ஈஸி தாங்க. இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே போட்டிருப்பாங்க. இருங்க, அந்த ஐட்டம் போயிட்டு நான் எடுத்து வந்துடுறேன். இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே எடுத்து வந்திருப்பேன். இப்போ நம்ம எடுத்துகிட்டு திருப்பி இங்கே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை செத்துட்டா திருப்பி இந்த ஐட்டம் எடுக்கிறதுக்கு திருப்பி வரணுங்க. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். ஐயோ, அப்படி என்ன ஐட்டம் வச்சுருக்கானுங்கன்னு தெரில நடுவில். இருங்க பார்ப்போம். ராத் ஆஃப் தி காட்ஸ். இருங்க, ஏதோ ஸ்பெல்லு போல். இருங்க நான் பார்ப்போம். ஸ்பெல் இல்லைங்க, மிராக்கல். ஓகேங்க, இது போட்டால் இது ஒரு ஷாக் வேவ் மாதிரி வருமா, வந்து சுற்றி இருக்கவங்களாம் டேமேஜ் பண்ணுவோம். ஓகேங்க, இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபெய்த்து பில்டாக இருந்தால். நம்ம தான் ஃபேத் இல்லையே. நம்ம வேணால் ஸ்ட்ரென்த்து இல்லாட்டி விகார் கொஞ்சம் லெவலப் பண்ணிக்கிட்டு அப்புறம் வேணால் நம்ம ஹைப்ரிட் போகலாம். ஓகேங்க, இப்போ எங்கே போகிறோன்னா திருப்பி அந்த மேலே தான் போகிறோம். ஓகேங்க, 2 மேஜிக் ஸ்கூல் இருக்குது. ஒன்று வந்து வீன்ஹேம் ட்ராகன் ஸ்கூல், அது வந்து அனார் லாண்டாரில் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த ப்ரொஃபைன் கேபிட்டலில் இருக்க இன்னொரு மேஜிக் ஸ்கூல். இது வந்து ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்தது, இப்போ தான் ஞாபகம் வந்தது. ஓகேங்க, இங்கே தான் போகிறோம். என்னங்க ஏதோ ஆடுது. ஓகே, கீழே குதிப்போம். ஐயோ, எலி வர்றேங்க. ஐயோ, இருங்க, ஃபயர் யூஸ் பண்ணி பாம்பை போட்டு கொண்டுறோம். பாருங்கள், எலிலாம் செதறுது. எங்கேங்க நிறைய எலி இருக்கும் போலுங்க. இருங்க, வெப்பனில் ஃபயர் யூஸ் பண்ணிட்டு எலியெல்லாம் போட்டு தெளிவும். எனக்கு அந்த ஜெயண்ட்டை பார்த்து கூட பயம் இல்லைங்க, அந்த எலியை பார்த்து தாங்க பயம். நிறைய எலி அங்கே பாருங்கங்க, எவ்வளோ எலி வந்துருச்சுங்க. அப்பா அடி, இவனே கொண்டுட்டாங்க. பாதி எலி இவனே கொண்டுட்டான். ஒரு 2-3 எலி தான் இருக்குது, அதையும் கொண்டுட்டான். அவ்வளோதாங்க, ஈஸி தான். ஆனால் நம்ம இருத்தல் டஞ்சனில் இருக்கும் போது இவன் தாங்க நம்மளை கொன்னான். அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தான். இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கான். கொஞ்சம் தாங்க இருக்குது. இந்த டஸ்ட் வேறு போட்டுட்டு சுத்தமாக ஸ்க்ரீன் ஆற மறைச்சிடான். ஐயோ, எங்கேருந்து இவ்வளோ எலி வந்தது? அப்பாடி, முடிச்சாங்க ஒரு வேலை. இங்கே பாருங்கள் எத்தனை எலிங்க. நானே ஒரு 10-15 எலி அடிச்சிருப்பேன். நீங்கள் டைட்டனிக் சங்குங்க, இம்பார்ட்டன்ட் ஐட்டம். ப்ரொஃபைன் ஃப்ளேமுங்க, ஏதோ ஸ்பெல்லுங்க. ஏன் வந்துகிட்டே இருக்குங்க, அந்த ஸ்பான் ஆகிட்டே இருக்குங்க. எத்தனை எலிங்க வரும்? ஓ மை காட். அவ்வளோதாங்க. இருங்க, அந்த ப்ரொஃபைன் ஃப்ளேம்னு ஒன்று எடுத்தோம், அது என்னன்னு பார்ப்போம். நீங்கள் இது ஃபயரோமென்சி ஸ்பெல்லு. ஓகேங்க, என்ன போட்டிருக்கேன்னா, யோம் த ஜெயண்ட்டுக்கு எப்போ வந்து லார்ட் ஆஃப் த சென்டராக மாறினானோ அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ப்ரொஃபைன் கேபிட்டலில் வந்து ஃபயர் ஃபுல்லாக வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்க. ஐயோ, பாதலங்க. இப்போ அங்கே ஏதோ ஒரு வழி இருக்குது.
இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. எந்த பக்கம்? இந்த பக்கம் போவோம். ஏங்க லிஃப்ட்டுங்க என்ன போகிறதுன்னு தெரியலையே. மேலே தான் போகுது. நம்ம ஆல்ரெடி இருந்த லிஃப்ட்டையும் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இது லிஃப்ட் எங்கே போகுதுன்னு தெரில. வேகமாக தான் போயேன். ஓகேங்க வந்துட்டோம். ஏங்க இது பாண்ட் ஃபயருங்க பக்கத்தில் இருக்காதுங்க. இகுத்தல் டஞ்சன் பாண்ட் ஃபயருங்க. இது ஃபஸ்ட்டு பாண்ட் ஃபயர் தான். ஒரு பாண்ட் ஃபயர் தான் இருக்கோ? ஆமாம் ஒரு பாண்ட் ஃபயர் தான் இருக்குது. ஓகேங்க திருப்பியும் போவோம். வாங்க போவோம். ஓகேங்க இப்போதைக்கு கதை லைட்டாக புரியுதுங்க. இந்த லார்ட் ஆஃப் த சின்ட்ரா வந்து அந்த யோம் த ஜெயண்ட்டை மாறினதுக்கப்புறம் ப்ரொஃபைன் கேபிட்டல் ஃபுல்லாக நெருப்பு பரவி அழிச்சிருச்சு. அந்த சர்வைவர்ஸ் தான் இந்த பாயிண்ட் ஆஃப் சுலிவன் வந்து ஜெயிலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஓகேங்க அது லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஐயோ எலி வேறு திருப்பி ஸ்பான் ஆயிடுச்சுங்க. வாங்க ஓடிடும். ஏதோ ஒரு வழி இருந்ததுங்க அந்த பக்கம் போகிறதுக்கு. இங்கே அது அங்கே இருக்குங்க இந்த பாதாளம் பக்கத்துலேருந்து. வாங்க ஓடிடும். இங்கே ஒரு செஸ்ட் இருக்குங்க. ஐயோ எலி வேற இருக்குங்க. இங்கே பாருங்க ஃபயர் பாம்பை போட்டலாமா இல்லை வேணாம்? இருங்க செக் பண்ணி பார்ப்போம். ஐயோ ஐயோ ஏங்க எல்லா செஸ்ட்டுமே மிமிக்காக இருக்குங்க. ஐயோ ஸ்டாமினா வேற இல்லையே. அவ்வளோதாங்க செத்து போடானே. டிராகன் ஸ்லேயர் லைட்னிங் ஏரோ புதுசாக இருக்குங்க. இது அந்த டிராகன் ஸ்லேயர் பவுன்னு ஒன்று எடுத்தோம் தெரியுமா? நம்ம வந்து அனார்லாண்டோவில் அந்த சில்வர் நைட் யூஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க தெரியுமா? அந்த பவு போல் அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஏர். எங்கெங்க வழியே காணோம். செக் பண்ணி பார்ப்பேன் இதை ஹிடன் டோர் இருக்கான்ட்டு. எதுவும் இல்லைங்க. எங்கே இருக்குன்னு தெரியலையே. எங்கங்க எதுவுமே இல்லைங்க. இங்கே பாருங்கங்க இங்கே ஒரு ஏணி இருக்கு. கண்ணு வேற தெரிலங்க. ஒரே கலர் இருக்கும். நான் படி தேட்டருக்கேன் எங்கே இருக்குன்னே தெரில. அவன் தெளிவாக வச்சுருக்கான் கீழே ஒரு லைட்டு. கண்ணு தெரியாத நாய்ங்களாம் இங்கே பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்போ கூட நம்ம பார்க்கல. எங்கெங்க போகுது வழி? எங்கடா இருக்கும்? இது ஒரு வாட்டர் இருக்குங்க. இது ஒரு ஐட்டம் இருக்கு. இருங்க இந்த பக்கம் இந்த ஹிடன் டோர் இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் இல்லைங்க. செக் பண்ணிக்கணுங்க அப்பப்போ. திடீர்னு பார்த்து எக்ஸ்ட்ரா ஷார்ட் ஒன்று மறைச்சி வச்சுருப்பானுங்க. ஓகேங்க வாங்க போ. என்னடா ஓகேங்க இது ஜெயண்ட்டுக்கு மேலே ஒரு இருந்தது தெரியுமா? நம்ம கூட வந்து பார்த்தோம். இல்லைங்க அது ரிஃப்ளெக்ஷன் தான். அந்த ஜன்னல் வழியாக பார்த்தோம். நம்ம குதிக்க ட்ரை பண்ணால் குதிக்க முடியல நம்மளால். லைட்னிங் போல்ட்டுங்க. ஓகேங்க இது வழியாக குதிச்சா நம்ம வந்து திருப்பி கீழே போயிடலாம். வேறு எதுவும் ஐட்டம்ஸ் இல்லைங்க. அவ்வளோதாங்க எதுவும் இல்லைங்க. நம்ம போயிட்டு கீழே போயிட்டு அந்த பொண்ணு ஒருத்தி இருந்தா அவளை போய் காப்பாற்றணும். இதுங்க அந்தாண்டு தான் போகணும். இதுங்க தாண்டிட்டு அங்கேருந்து கீழே குதிச்சிடும். அப்படியே இங்கேருந்து அந்த பாலத்துக்கு போயிடலாம். இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு. அப்படி நேராக போனால் எலி ரூட் வந்துடும். அப்படியே கீழே போயிடலாம். ஓகேங்க வெப்பன் மாற்றிப்போமா? ஆனால் ஐயோ மேலே வர தாவுதுங்க. கண்ணா அப்படின்னா அடிக்க வேண்டியதான். ஈஸி தான். கீழே வர 2 எலி இருக்குங்க வெறிச்சாலி. ஒன்றும் 2மே வருதுங்க. ஒரே டைமில் 2மே தாங்க வருது. ஒன்றை மட்டும் இழுக்க முடியல. சே சாவு நாய. அவ்வளோதாங்க வந்துட்டோம். இவனுங்க வேறு சுற்றிட்டு இருப்பானுங்களே. நாங்கள் பாருங்கள் லாஸ்ட் டைமையும் இவங்களை அடிக்கிறதுக்கு டைம் ஆச்சுங்க. இந்த வாட்டி இன்னும் டைம் ஆகும்.
ஓகேங்க, இந்த பாட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கோ. ஒரு 2-3 நிமிஷம் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எப்படியும் வந்து இவங்களை அடிக்கிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் வந்து கொஞ்சம் போர் அடிக்கும். இவனுங்க வந்து கும்பலாக வந்தால் ரொம்ப ஹெல்த்தை குறைச்சிருவானுங்க. மாட்டினா கண்டிப்பாக செத்துரும், அதுதான் பிரச்சனையே. ஒரு எனிமி 2 எனிமினா பரவாயில்ல, அப்புறம் 5-6 பேர் இருக்கானுங்க. வாடா டக்குன்னு. இங்கே பாருங்க, ஹெல்த்து இல்லைங்க சுத்தமாக. மேலே பட்டா செத்துருங்க. ஐயோ, நல்ல வேலைங்க ஜஸ்ட்டுங்க. நீங்கள் இந்த மாதிரி எனிமீஸ் தாங்க ரொம்ப ஒஸ்ட்டு. நம்ம ஏதோ ராங் ரேஞ்சு ஸ்பெல்லு அது மாதிரி இல்லாட்டி ஏரோஸ் யூஸ் பண்ணி தாங்க இவனுங்களை கொண்டோம். ஆனால் நம்ம வந்து நைட் பில்டாக எதுவும் பெருசாக இல்லை, டெக்ஸ்டரிட்டி எதுவும் இல்லை, எதுவும் பெருசாக ஐட்டம் யூஸ் பண்ண முடியல, ஸ்பெல்லும் யூஸ் பண்ண முடியல. இதுதாங்க ஒரு பிரச்சனை அந்த நைட் பில்டில். பட் பரவாயில்ல, இந்த எனிமீஸ் தானே, பாஸ்லாம் ஈஸியாக போட முடியுதுங்க. ஹெல்த் அதிகமாக இருக்கா, டேங்கே வேறு இருக்குமா, அதனால் கொஞ்சம் ஈஸி தான். ஐயோ 2-3 பேர் வந்துட்டாங்க. ஐயோ ஜஸ்ட்டு ஓடிடலாங்க. ஏங்க அந்த ரெட் கலரில் வந்தால் ஓடவும் முடியலங்க, ரொம்ப ஸ்லோவாக ஓடுறான், ரோல் பண்ணவும் முடியல. அச்சோ ஐயோ, ஹெல்த் வேறு இல்லைங்க, 30 ஹெல்த்து தாங்க இருக்கு. அப்படியே இந்த தொட்டான் செத்துட்டோம். ஓகேங்க, இன்னும் 2-3 நிமிடம் தாங்க இருக்கானுங்க. இந்த வாட்டி வந்து சாகக்கூடாதுங்க. எத்தனை பேருங்க, மனசாட்சி இல்லாமல் 8 பேர் போட்டு வச்சுக்கானுங்க. பாருங்க, ஹெல்த் இல்லாமல் ஒருத்தன் தப்பிச்சிட்டான் அப்பயும். எங்கங்க அவ்வளோதானா? கொஞ்சம் பேர் தாங்க போட்ட மாதிரி இருக்கு. ஐயோ அங்கே பாருங்க வரானுங்க. பேசாமல் போய் அடிச்சிடலாங்க, என்னன்னாலும் சரிங்க. ஐயோ பயமாக இருக்குங்க. செத்துட்டா திருப்பி வரணுங்க அங்கேருந்து, சரி டென்ஷனுங்க. இவங்க இந்த பக்கம் போயிட்டு பின்னாடி போய் அடிச்சிடும். ஏன்னா ஒருத்த மட்டும் மாட்டுறான், அங்கே பாருங்க ஒருத்த மட்டும் இருக்கான், அவனை மட்டும் போய் அடிச்சிடும். ஒரு அடி அவ்வளோதாங்க. இன்னொருத்த மட்டும் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருத்தனா 2 பேரானு தெரியலையே, ஒருத்தந்தான். எப்பாடி ஒரு வழியாக முடிச்சாங்க. இவங்க செம கடுப்புங்க, பாஸை கூட அடிச்சிடலாம் போல். இவங்க இப்படி இருந்தால் எப்படிங்க அடிக்கிறது? முடிஞ்சதுங்க. இன்னும் ஒருத்த மட்டும் அந்த சைடில் இருக்கான், அந்த அங்கே பாருங்க அந்த வழியில் இருக்கான். இருங்க ஹெல்த் ஏறட்டும். ஸ்ட்ரெயிட்டாக வேறு அந்த இவன் மாதிரி இருக்காங்க. இந்தாண்ட போக முடியுமா? இல்லைங்க, இந்தாண்ட வழி இதே இல்லைங்க, அந்த பக்கம் தான் ஸ்டெப்ஸ் இருக்குது. இருங்க ஹெல்த் ஏற்றிப்போம். அந்த இவன் மாதிரி இருக்காங்க, அந்த ப்ளஸ்ஸு போட்டவன், அவன் மாதிரி துரத்திட்டு வருவாங்க. இருங்க ஃபஸ்ட்டு போய்ட்டு அவனை ஆக்டிவேட் பண்ணிடுறேன். வாடா 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 டக்குன்னு. வந்துட்டான். லாஸ்ட் ஒருத்தங்க ஜெயிலர், சாவடா நாய. அவ்வளோதாங்க, ஜெயிலருக்கு யூஸ் பண்ணியாச்சு. இவ்வளோ காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ போராட்டம். ஓ வந்துட்டியா நீ? என்னை பற்றி மறந்துருப்பான்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல ஞாபகம் வச்சுருக்க. நான் வந்து ஸ்கின்னியாக ரொம்ப கேவலமாக இருக்கேன், இருந்தாலும் என்னை பார்த்து நீ ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு கேட்குறா. ஓ நீ அவங்க இல்லையா? அப்போ நீ யார்? சாரி, நான் அவங்கள தப்பாக நினச்சிட்டேன். உங்களுக்கு என்ன வேலைங்க? இது வந்து ரொம்ப பாவப்பட்டவங்களோட இடம், நீங்கள் என்னை காப்பாற்றிருந்தீங்களான்னு கேட்குறா. ஆமாம், நான் உன்னை தான் காப்பாற்ற வந்தேன்னு நம்ம சொல்கிறோம். நான் வந்து குற்றம் செஞ்சவ, நான் வந்து அபியூஸை சேர்ந்தவன் சொல்கிறான். ஓகே, நம்ம அவளை காப்பாற்ற தான் வந்தோன்னு சொல்கிறோம். அவள் பேர் கர்லாமா, அவள் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான் இதுக்கப்புறம். ஓகேங்க, அவன் ஃபயர்லிங்ஸ் லைன் போயிருப்பா. ஓகேங்க, நம்ம அந்த ஜெயிலர் கீ யூஸ் பண்ணி அவளை காப்பாற்றிட்டோம். இதுக்கப்புறம் எதுவும் வேலை இல்லைங்க. இதுக்கப்புறம் ப்ரொஃபைன் கேபிட்டல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும் தாங்க நம்ம வேலை. ஓகேங்க, இந்த வீடியோ தர முடிச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.